ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகரிசியில் எப்படி கிச்சடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெங்காயம், கொஞ்சம் தாளிப்புக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பீஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் 2 டம்ளர் வரகரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் சாட் பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரௌனாக வர்றதுக்காக கொஞ்சோண்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இல்லை பசங்களுக்கெல்லாம் இது பிடிக்காதுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட போடலாம். எனக்கு பசங்க வந்து இப்படியே க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளி ஆட் பண்ண அப்புறம் எல்லா காயும் போட்டு பீஸும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உப்பு போட்டோம். அதுக்கப்புறமா நான் வரகுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி 1:2 ரேஷியோவில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 டம்ளர் நம்ம வரகு எடுத்துருக்கோம். ஸோ வந்து 4 ஊற்றலாம். நம்ம காயெலாம் போடுறதுனால கொஞ்சம் வேகணுன்றதுக்காக நான் 5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வரகு அரிசி போட்டு லிட் போட்டு மூடி வைக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெந்து நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம வரகரிசி போட்டு குக்கரை லிட் போட்டு மூடிட்டு, என்னோட குக்கருக்கு வந்து 4 விசில் தேவைப்படும். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த விசில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம போட்டு வரகரிசி போட்டு நம்ம லிட் போட்டு மூடிடலாம். இப்போ லிட் போட்டு மூடியாச்சு. இது 4 விசில் வரதுக்குள்ளே இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு. கிச்சடினாவே நம்ம எப்பயுமே தேங்காய் சட்னி அரைப்போம். ஸோ அந்த தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதுவும் 4 விசில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. சட்னி போட்டு இப்போ சர்வ் பண்ணிடுறேன் பசங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் இந்த மழை காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையாகவே ரியலி சூப்பர். ஸோ இது வந்து நைட் டின்னருக்கு கொடுத்தீங்கன்னா லைட்டு டிஃபனாகவும் இருக்கும். மழை காலத்துக்கு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த வரகரிசி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணும்.